ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பராக குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக ஒரு ஃப்ரூட் கொடுக்கலாம், ஜூஸ் கொடுக்கலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் பாதாம், வால்நட், கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட டேட்ஸு. நல்லா பாலை நீங்கள் ஒரு டம்ளருக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க. அந்த காய்ச்சின பால் நல்லா காய்ஞ்சி வரும்போது அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ட்ரை ஃப்ரூட்ஸ், அது எல்லாத்தையுமே போட்டுடலாம். உங்கள்கிட்ட வேறு எதாவது இருந்தாலுமே நீங்கள் போடலாம். இது நான் ரெகுலராக போடுறேங்க. இந்த அமௌண்ட் கண்டிப்பாக 3 பேர் 4 பேர் குடிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதாவது சர்க்கரைக்கு பதிலாக இந்த டேட்ஸை போட்டு வச்சிடலாம். நல்லா கொதிக்கிற பாலில் இதை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வச்சுருங்க. இப்போ சாயந்தரம் ஸ்கூலுக்குலேருந்து வராங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 o'clock இதை பண்ணி வச்சிட்டோன்னா இதை நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ் நான் எப்படியும் ஒரு 12 to 15 எடுத்திருக்கேன். கூட ப்ளூபெரியும் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த ஃப்ரூட் போடுறீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குமா என்னங்கிறது. ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸை கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ண மாதிரி ஒரு பல்ஸில் 2 பல்ஸில் போட்டுக்கோங்க. அது கூட இப்போ ஊற வச்சுருக்கோம்ல, நல்லா ஊறி நல்லா மேலாப்பில் வந்துருக்கோங்க டேட்ஸும் நட்ஸும். அது கூட இதை நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்மூத்தி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஒரு கிளாஸ் குடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா நட்ஸு தனியாக சாப்பிட வைக்கிறதுக்கோ இல்லை டேட்ஸு சாப்பிட வைக்கிறதுக்கோ கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி நான் பெரியவங்களுக்காக போடும்போது கொஞ்சம் நட்ஸை ரொம்ப நைஸாக அறியாமல் அப்படியே வச்சுருப்பேன். கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. ஒரு ஸ்மூத்தி மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.